இப்போ நீங்கள் பேசும்பொழுது சொன்னீங்க இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போனது திமுக தலைமை தான், திமுக அரசு அப்படின்னு சொன்னீங்க. அரசியல் ரீதியாக இது திமுகவுக்கு வெற்றி. இப்போ பாஜகவுக்கு இது எந்த வகையான ஒரு நெருக்கடியை தரும்? இல்ல, பாஜகவை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை எப்படி பார்க்கணும்னா, வாசகர்கள் நீங்க ஏற்கனவே ஒரு சட்ட ரீதியான ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம கல்வித்துறைக்கு வாங்கியிருக்கோம். அது என்ன? நீங்க NEP 2020 எடுத்துக்கிட்டாதான் பழைய பயிலுக்கு பணம் கொடுப்பேன்னு சொன்னது தப்புன்னு உச்ச நீதிமன்றம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வழிகாட்டுதலையே திருந்தி இருக்க வேண்டும் ஒன்றிய அரசு. கல்வித்துறை அமைச்சர் பேசும்போது தமிழகத்தை குறை சொல்லியது தப்புன்னு நம்முடைய எதிர்குரல்கள் போனதுக்கு அப்புறம் ஒன்றிய அரசினுடைய கல்வி அதிகாரிகளுடைய குரல் மட்டுப்பட்டு கீழே ஒழுங்கிட்டு இருந்தது. அது ஒரு பிளஸ் பாயிண்ட் நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு. இப்ப வந்திருக்கக்கூடிய வெற்றி என்னன்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒன்றியத்தின் சார்பாக ஆஜரான ஆளு பதில் சொல்ல முடியாம திணறிய காட்சியை நம்மளால பார்க்க முடிகிறது. என்னடா பாக்குறோம்னு சொன்னா, இந்த சைட்ல வில்சன் உட்பட கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள், நீங்க பால்மன்னர் ரூல்ல நாங்க செயல்பட்ட விதத்துல நாங்க எங்க சட்ட ரீதியா வெளியே போயிருக்கோம், நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சட்ட வழிமுறைகளை முறைப்படி செஞ்சிருக்கீங்களா? இதான் கேள்வியே. முறைப்படி செஞ்சிருக்கீங்களான்னு கேட்டா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு ப்ரொபோசல் அனுப்புறேன், உங்களுக்கு அது பிடிக்கலன்னு சொன்னா நீங்க திருப்பி அனுப்பணும். இரண்டாவது முறை நான் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொன்னா அதுல நீங்க எப்படி செயல்பட வேண்டும் என்று சொன்ன வழிகாட்டுதலை டிலேடு டாக்டிக்ஸ் மூலமா வேண்டுமென்றே செயல்படா தன்மைக்கு தள்ளியது தவறுன்னு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஆதரவா பேசிய வக்கீல்கள் பேசினாங்க. அதைதான் உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மொத்த நடவடிக்கைகளிலும் RN ரவியினுடைய அணுகுமுறை தவறு என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இது சட்ட ரீதியான வெற்றி மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய உரிமை போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. எந்த மாநிலத்தினுடைய நடவடிக்கைகளிலும் இப்படி செயல்பட்டால் இந்த தீர்ப்பு என்பது அந்த மாநிலத்தினுடைய மற்ற சக்திகளுக்கு பயன்படும். அதனால இது ஒரு மிகப்பெரிய இந்திய அளவுக்கு பேசப்பட வேண்டிய ஒரு இஷ்யூன்றதான் நம்ம பார்க்கணும்.